Hi everyone. இன்று மாலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் பிள்ளையான் தட்டி தூக்கப்பட்டுள்ளார். இந்திய பிரதமர் மோடி இலங்கைக்கு வந்து சென்றதன் பின்னர் இந்த கைதும் இடம்பெற்றுள்ளது. ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பு பட்டவர்களை 21ஆம் திகதிக்கு முன்னர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம் என அனுரகுமார திசாநாயக்க கூறியிருந்த நிலையில் பிள்ளையானும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். எனவே பிள்ளையானின் கைது மிக பெரும் உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருமா? ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான அனைத்து உண்மைகளும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுமா? இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையில் 5 வருடமாக மிக பெரும் பேசுபொருளாக காணப்படுவது ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகள் யார் என்பது. இது தொடர்பாகவே ஒவ்வொரு அரசாங்கங்களும் ஜனாதிபதிகளும் கூறி வந்தாலும் இதன் உண்மை தன்மைகள் இதுவரைக்கும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படவில்லை. இதன் உண்மையான சூத்திரதாரிகள், இதனுடன் தொடர்பு பட்டவர்கள் இதுவரைக்கும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படவில்லை. பலரும் வெளியிலே இருப்பதாகவே கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பு பட்டவர் என நீண்ட நாட்களாக பிள்ளையான் மீது குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றது. முன்னாள் இராஜாங்க அமைச்சரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சராகவும் செயற்பட்ட பிள்ளையான் என்று கூறப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால், அதிலும் கொழும்பிலிருந்து வருகை தந்தவர்களினால் இன்று தட்டி தூக்கப்பட்டுள்ளார். அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணைக்கு நாளை உட்படுத்தப்படுவார் என கூறப்படுகின்றது. எனவே இவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்பது தொடர்பாக எந்த தகவல்களும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படவில்லை. என்றாலும் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பு பட்டவர் என இவர் சந்தேகிக்கப்படும் நிலையில் இது தொடர்பாகவே கைது செய்யப்பட்டிருப்பார் என கூறப்படுகின்றது. அதே போன்று இந்தியாவின் பிரதமர் மோடி இலங்கைக்கு வந்து சென்றதன் பின்னர் இந்த கைதும் இடம்பெற்றுள்ளது. இதற்கு முன்னர் இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியிருந்தார், எதிர்வரும் 21ஆம் திகதிக்கு முன்னர் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பு பட்ட அனைவரும் கைது செய்யப்படுவார்கள், சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என அனுரகுமார திசாநாயக்க கூறியிருந்தார். ஈஸ்டர் தாக்குதலுடன் இந்தியா தொடர்பு பட்டது, பிள்ளையான் தொடர்பு பட்டிருக்கின்றார் என பல தகவல்களும் கூறப்பட்டிருந்தாலும் இது தொடர்பான உண்மை தகவல்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படவில்லை. எனவே இதனுடன் பிள்ளையான் தொடர்பு பட்டிருந்தால் இந்த விசாரணைகளின் பின்னர் உண்மைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். என்றாலும் உண்மையான தகவல்கள் அனைத்தும் வெளிக்கொணரப்படுமா என்பது கேள்வியாகவே காணப்படுகின்றது. அதே போன்று பிள்ளையான் மீது இதற்கு முன்னரும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போன்று சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்தார். கொலை குற்றச்சாட்டிலே சிறையில் அடைக்கப்பட்டு 4 வருடங்கள் சிறையில் இருந்த நிலையிலே விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னர் தேர்தலிலும் போட்டியிட்டிருந்தார். அதற்கு முன்னரும் தேர்தலிலே போட்டியிட்டிருந்தார். இவ்வாறு இவர் மீது பல குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவராகவும் செயற்படும் நிலையில் அதே கட்சியின் காரியாலயத்தில் வைத்து இன்று கைது செய்யப்பட்டிருந்தார். ஊடகங்களுக்கு எந்த தகவல்களும் வழங்கப்படாத நிலையில் கொழும்பில் இருந்து சென்ற குழுவினரே இவரை நேரடியாக கைதும் செய்திருந்தனர். எனவே இவரை முழுமையாக விசாரிப்பதன் ஊடாக ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகள் உட்பட ஈஸ்டர் தாக்குதல் எனும் மாயவலை அவிழ்க்கப்படும். அதனுடன் தொடர்பு பட்ட அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். பிள்ளையான் தொடர்பான விசாரணைகளின் முடிவுகளே இவற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.